ஹலோ ஹைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் என்னத்தை பேச போகிறேன்னா, நம்மளோட நாட்டின் நடந்த மேட்ச் தாங்க. ஆர்ஆர் வின் பண்ணியிருக்கு, ஆர்சிபி தோத்துச்சு. அதுக்கு ஆர்ஆருக்கு வாழ்த்துக்கள். ஆர்சிபிக்கு என்ன சொல்ல தெரியலைங்க. ஏன்னா நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருக்கும். நம்ம சிஎஸ்கே ஃபேன்னு சொல்லிட்டுலாம் பண்ணலாங்க. அன்றைக்கி அவங்க நம்மளை தோக்கடிக்காமல் இருந்தாங்கன்னா நம்ம வந்திருக்கலாங்கிற ஒரு சின்னதான். அதில் என்னென்னா, இத்தனை வருஷமாக அப்படிலாம் இல்லைங்க. இந்த தடவை தோனி அடுத்த தடவை விளாடுவாரா விளாட மாட்டாரா, விளையாடுனார்ட்டா நான் இதை விளாட்லன்னா இந்த தடவை நம்ம ஒரு கப்பை ஜெயிச்சு ஒரு கொடுத்துடலான்னு சொல்லி பார்க்கப்போ அவங்க கரெக்டாக அன்றைக்கி இது பண்ணாங்க. சரி, ஏதோ ஒரு லக்கு, அவங்க வின் பண்ணிட்டாங்க. அவங்க நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக இது பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அன்றைக்கி தோனி என்ன சொன்னாங்க, தோனி எல்லாத்தையும் மடிக்காமல் அங்கே போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் தோனிக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்குது, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணார், அவர் எப்படி கஷ்டப்படுறாருன்னு எல்லாமே. ஆனால் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க என்னமோ ஃபைனல் வின் பண்ண மாதிரி பண்ணி இப்போ ப்ராக்டிஸே இல்லாமல் போனாங்களா என்னன்னு தெரியாதுங்க. அன்றைக்கி 200க்கு மேலே எடுத்தவங்களுக்கு உண்மையில் கோலியால் அவ்வளோ ரன் எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த டீமில் நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. கேப்டனும் நல்ல பிளேயர் தான். மற்றவங்க தோற்றாங்க. இது எல்லோரும் கர்மா அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த கர்மா அப்படிலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது நியூட்டனோட தேர்ட் தாங்க. அதாவது என்ன ஒரு ஃபோர்ஸ்க்கும் ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க. அன்றைக்கி நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்பீங்க, தினேஷ் கார்த்திக் போனார்ல. ஆமாம், அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுல, அதே மாதிரி தானே எங்களுக்கும் இருந்திருக்கும். பட் ஆர்ஆருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். Thank you for watching. Please subscribe my channel.